ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு நம்ம பாக்கியா கிட்ட நம்ம கோபி சொல்லி சமாதானமே பண்ணிட்டாருன்னா பார்த்துக்கோங்க. அதாவது வீடு நம்ம பொண்ணுக்காக தானே ரெஸ்டாரண்ட் கொடுக்க போகிற, அது மட்டும் இல்லை நீ தான் ஓனராக இருக்க போகிற, அதாவது அது பேர் மட்டும் மாறுது, மித்தபடி வேறு எதுவும் இல்லை, நீ தான் மேனேஜ் பண்ண போகிற, நீ கவலைப்படாமல் இருன்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணுறாரு. எல்லாரும் நம்மளை போட்டு ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு அவங்க ஒரு பக்கம் நினச்சி ஃபீல் பண்ணாலும் இனியாவுக்கும் ஒரு கவலைங்க. அதுவும் நம்ம அம்மா வந்து நம்மளால் கஷ்டப்படுறாங்களோ அப்படின்னு நினச்சி யோசிக்கிறாங்க. யோசிங்க எப்பயாவது உங்கள் அம்மாவை பற்றி யோசிக்கிறீங்களா? அது வரையும் சந்தோஷம். அம்மாவை பற்றி யோசிக்கிற பிள்ளைங்க கிடைக்கிறதுக்கு நம்ம தான்ப்பா கொடுத்து வச்சுருக்கணும். எத்தனை பேர் இப்போலாம் அப்படி இருக்காங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லைப்பா. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அம்மாவா போர் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எலியில் ஒரு பக்கம் சரி விடுமா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க. அப்போ வந்து நம்ம பாக்கியா மேடம் வந்துட்டு ஏன்ட்ட ஒரு மாதிரி பேசுகிறீங்க, அங்கே ஒரு மாதிரி பேசுகிறீங்க, கோபிக்கிட்ட நீங்கள் உண்மையை சொல்லையோ, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கும்போது ரெஸ்டாரண்ட்டை கொடுக்கறத பற்றி இன்னொரு பக்கம் ரிசப்ஷனே நடக்குதுன்னா பார்த்துக்கோங்க. இனி அவள் ஸ்டேஜ் ஏற்றி நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கேன். அப்போ வந்து பையன் என்ன சொல்கிறாரு தெரியுமா, அவங்க அப்பா ஒரு பக்கம் ரெஸ்டாரண்ட் பிடுங்கிறத பிளானில் இருக்காரு, இவர் ஒரு பக்கம் இனியாட்ட போயிட்டு நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், அதாவது நான் மயங்கி விழுந்துட்டேன்னா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை உன் அழகில் மயங்கி விழுந்துருவேடே, ரொம்ப கிரிஞ்சு பண்ணுறாடா, இன்னும் ரொம்ப டென்ஷன் பண்ணுறாடா, பண்ணி முஞ்சுவாயா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவங்களோட ரியாக்ஷன். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இங்கே ஒரு பக்கம் வந்துட்டு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பாக்கியா மேடம் சொல்லிட்டாங்க. எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது இதை நீ எதிர்பார்க்கல, இந்த ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ் எதிர்பார்க்கல, நான் ஏமாந்துருவேன் அவ்வளோ சீக்கிரம், நான் ஏமாற மாட்டேன், நீ என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவங்களோட ரியாக்ஷன். நான் எப்படியாவது ஏமாத்திடுவேன்னு அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்குறேன்னு கடையே எழுதி வாங்க போகிறாரு, உசாராக இருங்கம்மா அப்படிங்கிற மாதிரி.